வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் ஒரு காட்டுப்படலத்தின் தொடர்ச்சி. அனுமன் தனது கணவரின் திருமேனியை பற்றி விவரித்ததை கேட்டு அனலில் போட்ட மெழுகு போல சீதை உருகினாள். தன் வசமிழந்து தளர்ந்தாள். ஜானகி தேவியின் கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தான் அனுமன். பின்பு அவளை பார்த்து, தாயே, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்னிடம் சொல்லி அனுப்பிய குறிப்புகளும் உண்டு, அடையாளமான வார்த்தைகளும் உள்ளன. அவற்றையும் தாங்கள் கேட்டருள்வீராக என்றார். ராமர் தன்னிடம் சொல்லி அனுப்பிய அடையாள குறியை பற்றியும் அடையாள மொழியை பற்றியும் தெரிவித்தான். கடைசியில் அனுமன் ராமர் கொடுத்த கணையாழியை சீதையிடம் கொடுத்தான். அக்கணையாழியை சீதை மிக்க அன்போடும் ஆவலோடும் பெற்றுக்கொண்டாள். அதை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவள் பிறந்த பயன் இல்லாமல் வீண்காலம் போக்கியவர் பிறந்த பயனை பெற்றது போலவும், அரிய பொருளை மறந்தவர் மீண்டும் பெற்றது போலவும், அப்பொருளின் நினைவு வர பெற்றது போலவும், இறந்த உயிர் திரும்பவும் உடலில் வந்து சேர பெற்றது போலவும், தான் இழந்த மாணிக்கத்தை திரும்பவும் பெற்ற பாம்பு போலவும், இழந்த பழைய செல்வத்தை மீண்டும் பெற்றவர் போலவும், குழந்தை பெற்ற மலடியைப் போலவும், கண்ணில்லாது வருந்தியவர் கண்களை பெற்றது போலவும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். அத்துடன் அவள் மகிழ்ச்சி நிற்கவில்லை. சீதை தனது கணவர் கொடுத்தனுப்பிய அந்த மோதிரத்தை தனது தடங்களின் முகட்டிலே வைத்துக் கொண்டாள். தலைமேல் சூடிக்கொண்டாள். தாமரை மலர் போன்ற கண்களிலே ஒற்றிக்கொண்டாள். கணவரையே நேரில் கண்டது போல அதை பார்த்து தன்னுடைய பெரிய தோள்கள் பூரித்தாள். மனம் குளிர்ந்தாள். உண்மையில் கணவரை அடையாததை நினைத்து உடல் மெலிந்தாள். அதனால் வாடி ஏங்கினாள். பெருமூச்செறிந்தாள். அவள் அப்போது அடைந்த நிலையை இப்படிப்பட்டது என்று சொல்வதற்கு முடியுமோ? மேலும் லோகமாதா மோதிரத்தை முகந்து பார்த்தாள். நெஞ்சின் மேல் வைத்து கொண்டு நன்றாக தழுவினாள். அப்பொழுது அவள் கண்களில் இருந்து மகிழ்ச்சி கண்ணீர் ஆறாக பெருகிற்று. அப்படி பெருகிய கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் கண்ணீர் ததும்பும்படி நெடுநேரம் அதை பார்த்தாள். அதனுடன் ஏதேனும் பேச எண்ணினாள். ஆனால் ஒன்றும் பேசாமல் நின்றாள். மனம் விம்மி பூரிக்க அதை வாயில் போட்டு கொண்டாள். பின் கையில் எடுத்து பார்த்து மகிழ்ந்தாள். அப்போது அந்த கணையாழியின் ஒளி சீதையின் பொன்னிறமான மேனியின் நிறத்தை மேலும் பொன்னிறமாக்கியது. ராமபிரானின் மோதிரம் தன்னை தீண்டும் பொருட்களையெல்லாம் தான் படுகின்ற மாத்திரத்தில் மாற்றுயர்ந்த பொன்னாக மாற்றுகின்ற தெய்வத்தன்மையுள்ள ஸ்பரிசவேதி என்னும் ரசகுலியைத்தானோ? ஜானகி பிராட்டிக்கு அழகிய அந்த மோதிரம் பசியினால் வருந்துபவர்கள் பெற்ற உணவை போன்றதாகியது. இல்லற ஒழுக்கத்தில் தவறாது நிற்பவர்களை வந்தடைந்த விருந்தினரை போன்றது என்று சொல்லும்படியாயிற்று. பிரியப் போகின்ற உயிர் பிரியாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய மிருக சஞ்சீவினி மருந்து போன்றது என்றும் கூறும்படியாக ஆயிற்று. அந்த திருக்கணையாழி நீடூழி வாழ்க. ஆனந்த பரவசத்தில் மெய்மறந்த சீதாதேவி ஒருவாறு தன்னையும் சுற்றுப்புறத்தையும் உணர்ந்து கொண்ட பின் அனுமனை நோக்கி, உத்தமனி, உலகங்களையும் படைத்த பிரம்மதேவருக்கும் முதல்வராகிய திருமாலின் திரு அவதாரமான பெருமானின் தூதனாய் வந்து எனக்கு உயிர் தந்தாய். உனக்கு நான் செய்வதற்கு என்ன கைமாறி இருக்கின்றது? எனக்கு தாயாகி தந்தையுமாகி தெய்வமே, அருளின் வாழ்வே, எனக்கு நீ இம்மை பயணியும் மறுமை பயணியும் புகழையும் தந்தாய். வலிமையுள்ள பருத்த தோள்களை கொண்ட வீரனே, ஒரு துணையுமற்ற என்னுடைய துன்பத்தை நீக்கிய வள்ளலே, நீ வாழ்வாயாக. நான் கற்புடையவள் என்பது உண்மையானால் நீ என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்றாள். மீண்டும் அவனை நோக்கி சீதை, சிறந்த நற்குணங்களை உடையவனே, என் கணவர் இளைய பெருமாளுடன் எங்கு இருக்கின்றார்? அவர் உன்னை எவ்விடத்திலே அடைந்தார் என்று வினவினாள். அதற்கு அனுமன் பதில் சொல்லத் தொடங்கி, அண்ணலை தேடி லட்சுமணன் சென்றது முதல் பின்பு அவர்கள் இருவரும் ஜடாயுவை கண்டது, வான வீரர்களை கண்டு நட்பு கொண்டு வாலியை அழித்து அவ்வானர வீரர்களின் மூலம் சீதையை தேடத் தொடங்கியது, இப்போது தான் வந்து அவர்களை கண்டது வரை ஒன்றுவிடாமல் சீதைக்கு கூறி முடித்தான். மாருதி கூறிய அனைத்தையும் கேட்ட சீதை ராமபிரானின் வருத்தத்தை அறிந்தாள். அதே சமயம் விரைவில் அவர் தன்னை பெறுவார் என்று எண்ணினாள். அதனால் அவள் துயரமும் மகிழ்ச்சியும் கொண்டவளாகி எலும்பு மிக கரைந்து மனம் இறங்கி ஏக்கமுற்றாள். கண்களில் நீர் மல்க, ஐயனி, நீ கடலை கடந்து எப்படி இங்கே வந்தாய்?
என்று கேட்டாள் சீதை. அம்மணி, ராமபிரானின் தூய திருவடிகளை தியானிக்கின்ற ஞானிகள் மாயை என்னும் கடலை தாண்டுவது போல் எனது கால்களினால் கரிய கடலை எளிதில் தாண்டி வந்தேன் என்றான் அனுமன். இத்தனை சிறியதோ என்று பிறரால் நினைக்கக்கூடிய உடம்பை பெற்று நீ கடலை தாண்டி வந்தாய். அச்செய்யை நீ செய்த பெருந்தவத்தினால் முடிந்ததோ இல்லை மந்திர சக்தியின் வலிமையால் உண்டானதோ? இதன் உண்மையை எனக்கு கூறுக என்றாள் சீதை. அந்த கணத்தில் அனுமன் சீதையை நோக்கி தொழுத வண்ணம் தான் கடல் கடக்க கொண்ட பேருருவத்தை அவளுக்கு பிரத்யட்சமாக காட்டி நின்றான். சீதை அனுமனின் பேருருவத்தை கண்டாள். அவனுடைய திருப்பாதங்களையும் காண முடியாதவளாகி இனி அரக்கர் அனைவரும் அழிந்து போவார்கள் என்று மகிழ்ந்து அவனை நோக்கி அவள், உனது இப்பேருருவத்துக்கு நான் அஞ்சினேன், பழைய உன் உருவத்தை கொள்வாயாக என்று வேண்டினாள். சீதையின் வேண்டுதலுக்கு இணங்கி உடனே அனுமன் தனது சிறிய உருவத்தை கொண்டான். அனுமனை நோக்கி சீதை, காற்று போன்ற வேகத்தை உடையவனே, இப்பூமியை மலைகளுடன் பெயர்த்தெடுத்தாய் என்றாலும் விண்ணுலகத்தை பெயர்த்தெடுத்து தூக்கினாய் என்றாலும், பூமியை சுமக்கின்ற ஆதிசேஷனை ஒரு கையினாலேயே இழுத்தாய் என்றாலும் உன் திறமைக்கு பயனுள்ள சிறப்பாகாது. அப்படிப்பட்ட நீ இக்கடலை நடந்து வந்து கடந்தாய் என்றாலும் நாணமுடையதாகும். ஆகவே குளிர்ந்த கடலை தாண்டி வந்தாய் என்று சொல்வதும் உன் திறமைக்கு என்ன சிறப்பை ஏற்படுத்தப் போகின்றது? வலிய நீண்ட தோள்களையுடைய வீரனே, அண்ணலின் அருளும் புகழும் அழிவு இல்லாமல் பல ஊழிக்காலம் நிலைபெறச் செய்வதற்கு நீ ஒருவனே உள்ளவனாவாய். உனது பெருமைக்கு தக்கபடி இந்த இலங்கை நகரம் 7 கடல்களுக்கும் அப்பால் இல்லாமல் இந்த ஓர்கடலின் அருகே இருந்தது உனது பெருமைக்கு ஓர் இழிவு அல்லவோ? இப்போது உன்னுடைய பேருருவை அடக்கிக் கொண்டு நிற்கின்றாய். இதேபோல் உன்னுடைய அறிவும் ஆற்றலும் ஐம்புலன்களும் செய்யும் தொழிலும் மனத்தெளிவும் அத்தெளிவின் பயனும் நீ கொண்ட நீதியும் நினைவும் உன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கின்றாய் என்றால் பிரம்மன் முதலான மேலோர்கள் நற்குணங்கள் இல்லாதவர்களே, அரக்கர்களின் பெருஞ்சேனைகளை எல்லாம் என் கணவரும் அவரது தம்பியும் எப்படி வெல்லப் போகின்றார்கள் என்று அஞ்சி நடுங்கிய நான் இப்போது அவர்களுக்கு நீ துணையாய் இருப்பதைக் கண்டு எனது சந்தேகம் நீங்க பெற்றேன். பிரணாபயத்திலிருந்தும் நீங்க பெற்றேன். எனக்கு இனி என்ன குறை இருக்கின்றது? இப்படிப்பட்ட நீயே எனது கணவருக்கு உற்ற துணைவனாக இருக்கையில் அரக்கர்கள் என்ன ஆவார்கள்? இனி நான் இறந்து போனாலும் எனக்கு ஒரு குற்றமும் இல்லை. என்னை துன்புறுத்திய அரக்கரை குலத்துடன் வேரோடு அழியச் செய்தவளாவேன். இப்போது வஞ்சனையாக அரக்கர்கள் செய்த சிறையில் இருந்து நீங்கியவளும் ஆவேன். என் கணவரின் அழகிய திருவடிகளையும் அடைந்து விட்டேன். இனி நான் புகழை பெறுவேன். அதை விட்டு இழிவான பழியை அடையவும் மாட்டேன் என்று சொல்லி மகிழ்ந்தாள். மிகவும் பெருந்தன்மையுடைய அனுமன் அந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தான். ஸ்ரீதேவியின் திருவடிகளை வணங்கினான். அவளிடம், அருந்ததி போன்றவரே, ராமபிரானுக்கு அடியவர்களாகிய வானர வீரர்கள் கடல் மண்ணிலும் கணக்கற்றவர்கள். நான் அவ்வானர கூட்டத்தின் தலைவர். ஏவிய கட்டளையை செய்யும் தன்மையுடைய ஒருத்தனாக வந்தவனாவேன். ராமபிரானின் வானரச் சேனை 70 வெள்ளமாகும். அச்சேனையில் உள்ள வானர வீரர்கள் அனைவரும் ஒரு கையெடுத்து பருகுவதற்கு இக்கடலின் நீர் போதாது. கள்ள அரக்கர்கள் வாழும் கவலையுடைய இந்த இலங்காபுரி எங்கே இருக்கின்றது என்று அறியாததாலேயே இந்நாள் வரை அழியாமல் இருக்கின்றது. இது எங்கே இருக்கின்றது என்று இப்போது தெரிந்து விட்டது. இனி இது அழியாமல் இருக்குமோ? வாலியின் தம்பியாகிய சுக்ரீவனும் அவ்வாலியின் புதல்வனான அங்கதனும் மற்றும் மைந்தனும் துமிந்தனும் குமுந்தனும் நீலனும் இடவனும் குமுதாக்கனும் பனசனும் சரபனும் பெரிய ஜாம்பவானும் காலன் போன்ற துன்பருடனும் காம்பவானும் கவையனும் கவையாட்சனும் உலகம் எல்லாம் அழியும் நல்ல சங்கனும் விந்தனும் துவிந்தனும் நலனும் ஸ்தம்பனும் தூமனும் ததிமுகனும் சதவலியும் ஆகிய சேனை தலைவர்கள் ராமபிரான் கையினால் ஏவப்பட்ட அம்பு போன்று தவறாத பகைவர்களை கொன்று குவிப்பார்கள். அவர்கள் இவ்வுலகத்துடன் மற்ற உலகங்களையெல்லாம் பெயர்த்து தூக்க வல்ல வலிமையுடையவர்கள். தாயே, அவர்களை பார்த்தால் இந்த அரக்கர்கள் எல்லாம் அவர்களின் தொகைக்கு உரையிடவும் காண மாட்டார்கள். அவ்வானர சேனைக்கு ஓர் எண்ணிக்கையும் உண்டோ என்று ராமபிரானின் துணை வலிமையை தெளிவாக கூறி முடித்தான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.